நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் எடுத்தால ஒரு ஆளுக்கு இங்கே ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம். ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தனாலும் நம்ம ஏணி போட்டு அடிக்கிறதுக்கோ இல்லை அந்த இடத்துல இறங்கி அடிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சவாலாக இருக்கும். இந்த மாதிரி ஓடு வெட்டின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது, 3 ஃப்ளோர் இருக்குது. மிக ஹைட்டில் கூட பார்த்தீங்கன்னா கூரை மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓட்டில். இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் பண்ணுறது மிக சவாலாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச வழிமுறை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாச்சியா டியூஷன் டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே அங்கே பாருங்கள், இந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெயிண்டிங் பண்ணிட்டோம். ஆனால் அப்போ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து பார்த்தோன்னா வேற ஒரு வீட்டுக்கு வந்து ஓட்டுக்கு பெயிண்ட் வச்சுருக்கு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் அப்பாக்ஸ் டைல் கார்டு இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0587 இந்த நம்பர், இந்த கலர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்து முடிச்சிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைல் கடையில் வேற ஒரு கலர் வந்து இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற ஓட்டுக்கு வந்து அடிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைல் கார்டு பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 300 ml தண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். நண்பர்களே இப்போ நம்ம பெயிண்ட்டை பற்றி சொல்லிட்டோம். இப்போ அந்த பெயிண்ட்டை வந்து இந்த ஓட்டுக்கு எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏணி போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை ஸ்டூல் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து இந்த ஓட்டுக்கு வந்து அடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு கொஞ்சம் இக்கட்டான இடமா தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏணி போட்டு அது மேலே நின்று வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏணி போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது மாதிரி அடிச்சிடலாம். ஏணி மேலே இருந்தோ இல்லை ஸ்டூல் மேலே இருந்தோ இல்லை சார்வை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி அடிக்கிற தூரத்தில் இருந்தால் நீங்கள் எட்டி அடிச்சிடலாம். அப்படி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டி அடிக்கிற தூரத்தில் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலரை கூட நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். இந்த ரோலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நூல் மாதிரி இருக்கிறதும் சரி இல்லை பாஞ்சு மாதிரி இருக்கிறதும் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாஞ்சு இல்லை நூலை வந்து இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிங்கன்னா ஓட்டில் வந்து நல்லா கவரேஜ் ஆகும். அதுவே சாஃப்டாக சின்னதாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா கவரேஜ் ஆகாது. இப்போ காமிச்சில அந்த ரோலர் தான் வந்து இந்த ரோலரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கவரேஜ் ஆகும், எல்லா இடத்துலையும் கவரேஜ் ஆகும். எவ்வளோ வளைவு இருந்தாலும் எவ்வளோ இடுக்குமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கவரேஜ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எட்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலரை கொண்டு இந்த மாதிரி பைப்பில் மாட்டி நீங்கள் என்ன சரி பார்த்தா ஈஸியாக வந்து நீங்கள் அடிச்சிடலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் அடித்த இடத்துல சரியாக படல்னாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு வழிமுறை இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே இந்த மாதிரி இக்கட்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை கொண்டும் அந்த ரோலரை கொண்டும் எட்டி அடிச்சிடுவோம். ஆனால் சரியாக கவரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம பார்வைக்கு சரியாக தெரியாது. நம்ம பார்வைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா அடிச்சிடுவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வைக்கு தெரியினாலும் அப்படியே தோராயமாக அடிச்சுட்டு வந்துடுவோம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகிருக்காது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரோலர்லேயும் ப்ரஷ்லேயும் அடிச்சிட்டேன். என் பார்வைக்கு தெரிஞ்ச இடத்துல க்ளீனாக அடிச்சிட்டேன். சரியாக தெரியாத இடத்துல பார்த்தோன்னா சரியாக கவரேஜ் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெத்த மேலேயோ இல்லை பால்கனிலையோ வந்து பார்த்தா இந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியும்போது நம்ம என்ன செய்யணும் பார்த்தா இந்த மாதிரி ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பாலேயோ இல்லை வந்து ஸ்டிக்கர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலரை கொண்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்காத இடத்துல இந்த மாதிரி அழகாக கவரேஜ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பெயிண்டிங் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நான் வந்து அடித்த இடத்துல வந்து சரியாக கவரேஜ் ஆகாது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தோன்னே க்ளீனாக தெரியுது எனக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரோலரை கொண்டு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிடலாம். எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்துக்க தேவையில்ல. நீங்கள் ஓட்டு மேலே இறங்கி அடிச்சின்னா ஓடு வந்து உடஞ்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓட்டு மேலே காலை வச்சவே பிடிங்கிட்டு போயிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஏணி போட்டாலும் அந்த ஓட்டோட நுனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏணி போடும்போது உடஞ்சிடும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம ஏணி போட்டோ இல்லை அந்த இடத்துல இறங்கி அடிக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியாக அடிச்சிடலாம். நண்பர்களே நான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏணி போட்டு இருந்து ப்ரெஷ்ஷாலையும் ரோலரை கொண்டும் அடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சரியாக படாத இடத்துல வந்து பார்த்தோன்னா அடித்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ரோலரால் இது மாதிரி பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் இருந்து பார்த்தோன்னா எங்கெங்கே படலையோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை ரோலரை கொண்டு டச்அப் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பெயிண்டிங் பண்ணும் போதில் இருந்து அடிக்கும் போதில் இருந்து அடிச்சுட்டு அதேமாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படாத இடம் தெரியும். அதேமாதிரி நீங்கள் மேலேருந்து அடிச்சுட்டு இருந்து பார்த்தீங்கன்னா
இந்த 2 ஓடும் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பெயிண்டிங் பண்ணிடலாம். நண்பர்களே, நீங்கள் மெத்த மேலே இருந்தோ இல்லை பால்கனி மேலே இருந்தோ இந்த மாதிரி ஓட்டுக்கு பெயிண்டிங் பண்ணும்போதுல மேலேருந்து அடிக்கும் போதுல நீங்கள் ப்ரஷ்ஷால் அடிக்கிறத விட நீங்கள் ரோலரில் அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தா ரோலர் வந்து கட்டிட்டு வையாது, ப்ரஷ்ஷில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ரோலரில் நீங்கள் இந்த மாதிரி தொட்டு என்ன செய்யலாம் பார்த்தோன்னா அழகாக நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிடலாம். ரோலரை வந்து எந்த ஆங்கிள் வேணாலும் எப்படி வேணாலும் திருப்பி அடிக்கலாம், ஈஸியாக அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி பைப்பில் மாட்டிட்டு நீங்கள் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஆங்கிலும் திருப்ப முடியாது, அவ்வளோவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. ரோலர் தான் இதுக்கு பெஸ்ட்டான ஐடியா. நீங்கள் இந்த மாதிரி ரோலரில் வந்து அதாவது நம்மளுக்கு எங்கே எட்டலையோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரோலரில் அடிச்சுட்டு மற்ற இடத்துல நீங்கள் ப்ரஷ்ஷால் அடிச்சிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் இந்த ரோலரில் அடிக்கிற இடத்துல சரியாக கவரேஜ் ஆக முடியலன்னா, அதாவது நம்ம ரோலரில் அடித்து சரியாக கவரேஜ் ஆகலைன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டச்சப் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், நான் ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டேன். அப்படி சப்போஸ் நம்மளுக்கு சரியாக படலை, சரியாக கவரேஜ் ஆகலை அப்படின்ற போல் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் இந்த மாதிரி ப்ரஷ் நல்லா டைட்டாக மாட்டிட்டு இது மாதிரி டச்சப் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக பெயிண்டிங் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, ஒருத்தரே அழகாக பெயிண்டிங் பண்ணலாம். லேபரும் தேவையில்லை, இன்னொரு பெயிண்டர் தேவையில்லை, ஒரே பெயிண்டர் கூட ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம். நண்பர்களே, நம்ம கூட ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தனியாக இருந்தாலும் பெயிண்டிங் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஆள் இருந்தால் நீங்கள் அவங்கள கொண்டு ஈஸியாக நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம். நண்பர்களே, ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக பெயிண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய தகவல் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நாச்சே டியூஷன் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.